ஹலோ கைஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வெஜ்ஜு சால்னா வீட்டில் எப்படி பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லைக் நான்வெஜ் மாதிரி இருக்கும், ஆனால் இது வெஜ்ஜு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கினேன், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, அப்புறமா 3 ஏலக்கி, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 பட்டை, 2 லவங்கம், இதெல்லாம் நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கணும். அப்புறமா 1 கைப்பிடியாலும் சின்ன வெங்காயம், அப்புறமா 2 பெரிய சைஸு தக்காளி, இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம வறுத்துக்கணும். இது நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கணும். மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறப்போ நம்ம ஒரு 4-5 பீஸ் தேங்காய் போட்டுக்கின்னு கொஞ்சோண்டு நான் கடலை சேர்த்துக்கிறேன். ஏன் கடலை சேர்த்துக்கிறேன்னா, இங்கே எங்கள் வீட்டில் முந்திரி இருக்குல்ல, அப்புறமா கசகசா இருக்குல்ல, ஸோ அதுக்கோசம் நான் கடலை சேர்த்துக்கிறேன். நான் கடலை சேர்த்து இந்த பேஸ்ட் நம்ம செப்பரேட்டாக ஒரு சைடில் வச்சுட்டு மறுபடியும் இன்னொரு கடாய் எடுத்துக்கினேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கினேன், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கினேன், ஒரு சின்ன வெங்காயம், ஏன்னா நம்ம ஆல்ரெடி அதில் வெங்காயம் ஜாஸ்தி போட்டிருக்கோம், அதில் ஒரு சின்ன வெங்காயம் நம்ம கட் பண்ணிக்கின்னு, ஒரு சின்ன தக்காளி. ஸோ இதுவும் நம்ம நல்லா வறுத்துக்கின்னு, அப்புறமா இங்கே நம்ம கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு மஞ்சள் சேர்த்துக்கின்னு, இப்போது நம்ம மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிறப்போ இது ரொம்ப கெட்டியாகிடும். அதுக்கோசம் நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துக்கணுன்னு இது நல்லா கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல்லெல்லாம் போகும். அந்த பச்சை ஸ்மெல்லெல்லாம் போகிற ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா மசாலா, அந்த மசாலா நம்ம இது சேர்த்துக்கணும். ஆக்சுவலி இது நீங்கள் குக்கரில் சேர்ந்தால் ரொம்ப சீக்கிரம், நான் கடாயில் தான் செஞ்சுக்கிறேன், அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகுது. ஸோ பார்த்தீங்க இல்லையா, இப்போ நம்ம தண்ணி ஊற்றினா தான் இது கொஞ்சம் நல்லா பச்சை ஸ்மெல்லெல்லாம் போகும், அப்புறமா மசாலையும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். அப்புறமா நம்ம அந்த மசாலா சேர்த்தவுடனே ஒரு 5-10 மினிட்ஸ் நம்ம ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுன்னு இருக்கணும். அது நல்லா பச்சை ஸ்மெல்லு போயிட்டு அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரணும். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம இந்த கேஸ் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். அது இந்த சால்னா நம்ம எதுக்கெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும்னா, இட்லிக்கு, தோசைக்கு, அப்புறமா சப்பாத்திக்கு எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஹோட்டலில் எப்படி பண்ணுறோம் அதே ஸ்டைலில் தான் இருக்கும். ரொம்ப அதில் தான் நம்ம வீட்டில் ஹெல்த்தியாக சால்னா எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்க இல்லையா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். பாய்.